நாமினேட் பண்றேன். பாரு சொல்றேன். பார்வதி சொல்றேன். சுயநலத்துக்காக நீங்க நிறைய விஷயம் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸி. இன்னைக்கு பிக் பாஸ் உள்ள போனவங்க வைல்ட் என்ட்ரி எல்லாம் வேற லெவலில் சம்பவம் பண்ணுவாங்க. பார்த்தா இவங்களும் மக்கு பசங்க மாதிரி போனவங்களும் அந்த மாதிரி தாங்க பண்ணிக்கிறாங்க. இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு காட்டும். ஏன்னா ஓப்பன் நாமினேஷன் இத்தனை வாட்டி வைக்கவே இல்லை. ஓப்பன் நாமினேஷன் எதுக்கு வைப்பாங்க, யாரெல்லாம் நாமினேட் ஆகலையோ அவங்க எல்லாருமே நாமினேட் பண்ணணும் அப்படின்ட்டு அதான் ஓப்பன் நாமினேஷனே வைப்பாங்க. ஆனால் உள்ள போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையா தான் ஓட்டு போட்டு குத்துன்னு குத்துறாங்க. திவாகரையும் பார்வதியை மட்டும் தான் இவங்க ஓட்டு போடுறாங்க. எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாவது போனவங்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேரையும் ஓட்டு போட்டு நாமினேட் பண்ணால் என்ன யூஸ்? ஏன்னா உள்ள மீதி பேர்லாம் நிறைய பேர் நாமினேஷனுக்கு வராமே தப்பிச்சுக்கிறாங்க. சுபிக்ஷாலாம் நாமினேஷனுக்கே வரல, நைஸாக எஸ்கேப் ஆகுறாங்க. உள்ள இருக்கிறவங்க தான் ஏற்கனவே என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக போன வைல்ட் கார்டு என்ட்ரி அதே தான் பண்ணுறாங்க. உள்ள இருக்கிறவங்க தான் அவங்கள நாமினேட் பண்ணுறதுக்கு சரியாக பண்ணாமல் நிறைய பேர் மிஸ் ஆகிடுது. ஃபஸ்ட்டு உள்ளே பண்ணப்போ இப்போ ஓப்பன் நாமினேஷனால் யாருக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு தெரியல. அதை பார்த்துட்டு யாரெல்லாம் நாமினேட் ஆகலையோ அவங்களெல்லாம் ஓட்டு போடலாம்ல. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இப்போ போனாங்களா வைல்ட் கார்டு என்ட்ரியா, அவங்களும் சேர்ந்து ஓட்டவங்களுக்கே திரும்ப ஓட்டு போடுறாங்க. அந்த ஓட்டெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னா போகுது. ஏன்னா ஒருத்தருக்கு 2 ஓட்டு போட்டாவே அவங்க நாமினேட் ஆகிடுவாங்க. இப்போ திவாகருக்கும் பார்வதிக்கும் 2 ஓட்டு போட்டாவே நாமினேட் ஆகிடுது. அது ஏற்கனவே போட்டாங்க. அதை விட்டுட்டு மீதி பேர் இருக்கிறவங்களாம் அவங்க நாமினேட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டு இவங்க திரும்ப அவங்களே சொல்லி அந்த ஓட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நாமினேஷன் வேஸ்ட்டு ரொம்ப வெறுப்பாயிடுச்சுங்க அதை பார்க்கறதுக்கு. ஏன்னா நாமினேஷன் எவ்வளோ வேல்யூவான இப்போ ஒரு டாஸ்க்கு, அதை போயிட்டு இவங்க அதுவும் இல்லாமல் இது ஓப்பன் நாமினேஷன். யாரெல்லாம் ஓட்டு வந்திருக்கு ஓட்டு வெயில்ன்றது நல்லா தெளிவாக தெரியும். அதை பார்த்து கூட இவங்க சரியாக பண்ண முடியலன்னா போனவங்க இன்னும் மோசமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவங்க இங்கேருந்து போகும்போது பரபரப்பாக பேசுனாங்களா, அது ஒரே நாளே முடிஞ்சு போச்சுங்க சுத்தமாக. இப்போ ஏற்கனவே ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டாஸ்க்லேயே புதுசாக நாமினேஷன் ஆகி உள்ளே வந்திருக்கீங்களா, அவங்களாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு ரத்தம் எங்களுக்கு தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்க்கு வேறு லெவலில் போச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் அவங்கள பற்றி சரியாக புரிஞ்சிக்காமல் பேசினாங்க. ஒரு சிலர் செம்மையாக பேசினாங்க. சபரி, அப்புறம் விஜய், பார்வதி, திவாகர், இவங்கெல்லாம் வேற லெவலில் வந்தவங்களை வச்சு சம்பவம் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சு ஆடுறாங்க எனக்கு தோணுது. அதே மாதிரி மற்றவங்கெல்லாம் பண்ணாங்களான்னு கேட்டால் மற்றவங்களாம் பேசினாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பாயிண்ட் வச்சு பேசலை. ஏன்னா மோசமாக தான் பேசுனாங்க. ஸோ இப்போ போயிருக்காங்களா, இவங்க போய் கேமை சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கேம் எல்லாம் பெருசாக சேஞ்ச் பண்ணலைங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு வெறுப்பாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க போயிட்டு அந்த கேமை சேஞ்ச் பண்ணி புதுசாக எதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க நார்மலாக இருக்கிறதோடு சேர்ந்து இவங்க ஒரு கூட்டாக போயிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்து தான். ஏன்னா இவங்க வெளியில் சும்மா இப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல, போன உடனே மொத்தத்தையும் ஒரே நாளில் சொல்லி முடிச்சிடுவோம். இவங்க கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இவங்க ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக எதை வச்சுருக்க முடியும்? ஸோ இவங்க உள்ளே போனவங்க அதெல்லாம் சொல்லாமல் கொஞ்சம் சேஃப் ஜோனில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டாக இருந்திருக்கும். இவங்க ஏதோ பார்த்துட்டு வந்திருக்காங்க, இவங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி. இவங்க போனவொடனே எல்லாத்தையும் ஒரே நாளில் படப்படன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இனிமேல் இவங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் இப்போ எல்லாரும் சேர்ந்து வேறு லெவலில் அவங்களை அடி அடிக்கிறாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி போனவங்களும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா போயிட்டு ஃபஸ்ட்டு நாள் மட்டும், அதாவது உள்ளே போனவொன்று மட்டும் அப்படியே பட்டாசு மாதிரி வெடிச்சாங்க. இப்போ எல்லாருமே எப்படிங்கிறாங்கன்னா, அதாவது நினைஞ்ச பட்டாசு மாதிரி ஆகிட்டாங்க. பற்ற வச்சாலும் வெடிக்காது போல, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா நம்ம அப்படி தான் எதிர்பார்த்தோம். ஏற்கனவே நானும் சொல்லியிருந்தேன். ஏன்னா உள்ளே போகிறவங்க வைல்ட் கார்டு என்ட்ரி நல்லா பண்ணுவாங்க, சூப்பராக பேசுவாங்க, கேமை சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொன்னோம். ஆனால் அதெல்லாம் பண்ணாங்கலாம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நடந்திருக்கு. என்னென்னா பிக் பாஸ் வீடு கலைஞர் இந்த வீட்டை, அதாவது பிக் பாஸ் வீடு 2 வீடாக இருந்ததை இப்போ கலைச்சி போட்டு ஒரு சிங்கிள் வீடாக மாற்றிருக்காங்க. அது ஒரு நல்ல முடிவு. கேம் இண்டிவிஜுவலாக ஆடுவாங்க. ஆனால் இந்த நாமினேஷன் தாங்க ரொம்ப வெறுப்பாகுது. ஏன்னா போனவங்க எல்லாருமே நிறைய பேர் விட்டாங்க. தொட்டு தான் பார்த்தீங்கன்னா அரோரா தப்பிச்சிட்டாங்க, சுபிக்ஷா தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா முக்கியமாக அரோரா எப்படி தப்பிச்சாங்க தான் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு வாட்டி நாமினேஷனில் அவங்க நார்மலாகவும் வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ வாட்டி ஓப்பன் நாமினேஷன் வச்சிருக்கு. அதில் எப்படி அரோராவும் சுபிக்ஷாவும் தப்பிச்சாங்க தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா பார்க்குறாங்களே யாருக்கு எத்தனை ஓட்டுன்னு அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும்ல, தெரிஞ்சு கூட ஓட்டு போடாமல் அப்படியே விட்டாங்க. உள்ளகிற மற்ற பேருமே திவாகரம், பார்வதியை மட்டுமே ஓட்டு போட்டிருந்தாங்க. என்ன யூஸ்? அந்த ஓட்டு வேஸ்ட்டு தான் போச்சு. எவிக்ஷன் நாமினேஷன் 2 ஓட்டு போட்டாவே அவங்க எவிக்ஷன் நாமினேஷனுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற பேர் சேர்ந்து ஒரே ஒருத்தரை குத்தி அந்த ஓட்டை வேஸ்ட்டு செல்லா ஓட்டை ஆக்கி விட்டாங்க. வெறுப்பாகி போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லைவ் வீடியோ அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.